ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ரோமர் 6:23. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமா இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. வானத்தையும் பூமியும் இன்னும் யாராலும் அளந்து பார்க்க முடியவில்லை. பூமியிலிருந்து வானம், அதாவது பரலோகம், எவ்வளவு தூரம் என்று யாராலும் சொல்லவே அளக்கவோ முடியாது. தேவனுடைய அன்பை எவராலும் அளவிட முடியாது. அதுபோலவே கர்த்தர் நம்மேல் வைத்துள்ள அன்பை யாராலும் சொல்லி முடியாது. அவ்வளவு பெரிய அன்பை நம்மில் வைத்துள்ளார். ஏனெனில் அவர் அன்பானவர், அவரே அன்பு. அந்த அன்புக்கு ஈடு இணை ஏதும் இல்லை. ஆபிரகாம் தன்னுடைய குமாரன் ஈசாக்கை பலி கொடுக்க யோசித்து இருக்கலாம். எப்தா தன்னுடைய ஒரே குமாரத்தியை பலி கொடுக்க யோசித்து இருக்கலாம். ஆனால் நம்முடைய பரமபிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நம்முடைய பாவத்தின் விமோசனத்திற்காக அர்ப்பணிக்க யோசிக்கவோ பின்வாங்கவோ முயற்சிக்கவோ இல்லை. அவருடைய அன்பு அவ்வளவு பெரியது. அதனால் அவருக்கு பயந்து அவருடைய அன்பின் ஐக்கியத்துக்குள்ளே நிலைத்திருப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். உபாகமம் 28:9. கர்த்தர் நம்முடைய வழிகளை பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன் என்கிறார். கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வழியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். கர்த்தரின் நீதி சமீபமாய் இருக்கிறது, அவரின் ரட்சிப்பு வெளிப்படும். அவரின் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும். தீவுகள் அவருக்காக காத்திருந்தது, ஆதலால் அவரின் புயத்தின் மேல் நம்பிக்கையாய் இருங்கள். கர்த்தராகிய தேவன் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள நீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய தேவன் இதை செய்வார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். உங்கள் சத்துருக்களின் கைகளின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் அவருக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் அவருக்காக ஊழியம் செய்ய கட்டளையிடுவார். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் கடிகூறும். சங்கீதம் 33:21. நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக் கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும். வானங்களே கெம்பீரித்து பாடுங்கள், பூமியே கடிகூறு, பர்வதங்கள் கெம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார். சியோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இதோ நான் உன் நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன் என்கிறார் கர்த்தர். வானங்களே கெம்பீரித்து பாடு, பூமியே கலிகூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார். சியோனில் வாசமாயிருக்கிறவர்களே நீங்கள் சத்தமிட்டு கம்பீரியுங்கள். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உங்கள் நடுவில் பெரியவராயிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் மௌனமாய் இருக்கும் நேரமல்ல இது. இன்னும் கொஞ்ச காலத்தில் பிசாசானவன் நம்மை எதிர்க்க வருகிறான். அதனால் நாம் முழு பலனடையும்படியாக அவரிலே பலம் கொள்ளுவோம். ஏனெனில் சாத்தானை எதிர்க்க இந்த பலம் போதாது. சத்துருவை எதிர்க்க வேண்டுமானால் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். தேவன் நம்மை உண்டாக்கினதின் நோக்கமே அவரை துதிக்கவே. தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. வெகு சீக்கிரத்தில் உங்கள் சுக வாழ்வு துளிர்விடப் போகிறது. கர்த்தர் மேல் நீங்கள் வைத்திருக்கிற பக்தியும் விசுவாசமும் உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. சியோன் குமாரத்திய கம்பீரித்து கலிகூறு, ஏனெனில் அவரே உன் மன மகிழ்ச்சி, அவரே உன் சந்தோஷம், அவரே உன் ஆறுதல், அவரே உன் அடைக்கலம், அவரே உன் நாயகன். ரூபனே, நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமும் ஆனவன். ஆதியாகமம் 49:3. தண்ணீரை போல் தழும்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய், என் படுக்கையின் மேல் ஏறினானே என்றார் யாக்கோபு. இத்தனை பெரிதான கிருபையும் மகிமையும் வல்லமை கூறியதுமான ஆசீர்வாதத்தை அவனுடைய புத்தியினத்தினால் இழந்து போனான். ரூபன் கொஞ்சம் கூழுக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை ஏசா யாக்கோபிடம்
விற்று போட்டான். தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட 12 யூதாசும் ஒருவனாய் இருந்தான். ஆனால் அற்பமான 30 வெள்ளிக்காசுக்காக தன்னை அழைத்த தேவனையே காட்டிக் கொடுக்க துணிந்து விட்டான். பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். விசேஷமாக அசுத்த இச்சையோட மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள். இவர்கள் துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள். அதனால் தேவனுக்கு பயந்து நடப்போம், அவர் சொற்படி செய்வோம். தேவன் நமக்கு வைத்ததான அந்த நற்பொருளை அவர் வரும் வரை காத்துக் கொள்ளுவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் காட்.